ரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்று 25/1/2026 தை மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ரேவதி நட்சத்திரம் கூடிய சுபதினம். இந்த நாள் சப்தமி திதி சம்பவிக்கிறது. இந்த நாள் ரத சப்தமி என்று அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த ரத சப்தமி திருநாளிலே அநேக சிவாலயங்களிலும் வைணவ திருத்தலங்களிலும் பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா 7 வாகனங்களிலே சுவாமி திருவீதி உலா காணுதல். அதே போல் இந்த நாளிலே சூரிய பகவான் ரதத்திலே ஏறி அமர்ந்து தனது ஆட்சிக்கு வந்த நாளாக சொல்லப்படுகிறது. இது ஞாயிற்றுக்கிழமையிலே சம்பவிக்கிறது. மிகவும் சிறந்த நாளாக அமைகிறது. பித்ரு தோஷங்கள் உள்ள ஆட்கள் இந்த நாளிலே சிவாலயத்துக்கு சென்று சூரிய பகவானை வழிபாடு செய்யும் போது பல்வேறு சூரியனினால் ஏற்படுகின்ற தாக்கங்கள், உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள், அரசியல் சார்ந்த நபர்களுக்கு நல்ல ராஜ்ய பரிபாலனங்கள் வந்து சேரக்கூடிய சிறந்த நாள். பல வியாதிகள் நீங்கி சூரியனுடைய பேர் ஆற்றலால் சூரியன் போல் பிரகாசமும் சூரிய பகவானுடைய நல் ஆசையும் வந்து சேரக்கூடிய ஒரு இனிமையான நாள் இன்று. இந்த நாளிலே உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து அமைகிறது. உத்திர நட்சத்திரத்தினுடைய அதிபதியே சூரிய பகவான் தான். எனவே நீங்கள் சிவாலயத்துக்கு சென்று சூரிய பகவானை பிரார்த்தனை செய்யும் போது சந்திரனுடைய தோஷங்கள் நீங்கி சூரியனுடைய பேர் அருளால் சிறந்த வாழ்க்கை உங்களுக்கு அமையும். இந்த நாள் ரத சப்தமி திருநாள். அனைவரும் ஏதேனும் ஒரு ஆலயத்துக்கு சென்று இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். நேயர்களே, 12 ராசிக்கான பலனை பார்க்கலாம். மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்று ராசி அதிபதியாகப்பட்ட செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்திலே சம்பவிக்கின்றார். பதவியிலே பல்வேறு இடம் மாற்றங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இந்த நாளிலே உங்கள் யோகாதிபதியாகப்பட்ட செவ்வாய் பகவான் சூரியனோடு இரண்டல கலந்து புதனோடு சேர்ந்து சம்பவிப்பதால் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் வேலையிலே இருந்தாலும் இந்த நாளிலே உங்களுடைய தொழில் போட்டிகள், பிரச்சனைகள் தீர்ந்து இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமை நாளாக அமையப்படுகிறது. இந்த நாள் மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் சிறந்து விளங்கும். தொழிலே பிரயாணங்கள், தொழில் மூலியமாக நல்ல லாபங்கள் பெறக்கூடிய ஒரு இனிமையான நாள். இந்த நாளிலே உங்கள் ராசிநாதனாகப்படுகிற செவ்வாய் பகவான் புதனோடு இணைகின்றார். புதன் என்றாலே உங்களுக்கு மனக்குழப்பங்கள், அதே போல காதலுக்கான கிரகம் புத பகவான். அதே போல உங்களது காதலர் காதலியை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த நாள் உங்களுக்கு இனிமையான மிகவும் சிறப்பான நாளாக அமையப்பெறுகிறது. எனவே நேயர்களே, இந்த நாளிலே சிகப்பு நிற ஆடை அணியும் போது உங்களுக்கான அனைத்து விஷயங்களும் கிடைக்கப்பட்டு ஒரு இனிமையான வாழ்க்கை உங்களுக்கு அமையப்பெறுகிறது. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு ராசிநாதனாகப்பட்ட சுக்கிர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார். இந்த 7ஆம் இடத்திலே அமையப்பெறுவது மிகவும் சிறந்த முறை. அஷ்டம இடத்திலே அமையப்பெறுகின்றார். 7க்கும் 8க்கும் உரிய தேவதையாகப்படுகின்ற 7ஆம் இடத்து அதிபதியாக செவ்வாய் 9ஆம் இடத்திலே பாக்கியஸ்தானாதிபதியாக சஞ்சரிக்கின்றார். அதே போல 8ஆம் இடத்தினுடைய அதிபதியான குரு பகவான் 2லே அமையப்பெறுகின்றார். உங்களுக்கு சில மனக்குழப்பங்களும் மன தைரியங்களும் குறைந்து, அதே போல நீண்ட நாள் கணவன் மனைவி என்ற பிரச்சனை சுமூகமாக முடியும். அதே போல் வம்பு வழக்குகளே இருந்தக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு இன்பமான சூழலும், நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களை தேடி வருதல், அதே போல் சகோதர சகோதரிகளிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு இன்பமான சூழல் உங்களை வந்து சேர்கின்றது. சுப விரயங்கள் உண்டு. அதே போல் லாபங்கள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. தினப்படியான தொழில் செய்யக்கூடிய நபர்கள், மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யக்கூடிய நபர்கள் சில நேரங்களிலே உடல் சோர்வோடு காணப்படலாம். ஆகையால் சுறுசுறுப்பாக இருந்து பல்வேறு காரியங்களை சாதித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே நீங்கள் வெளிர் மஞ்சள் ஆடை அணியும் போது உங்களுக்கு எல்லா விதமான சிறப்பான விஷயங்கள் நடைபெறும். மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக அமையப்படுகிறது. இந்த நாளிலே ராசி அதிபதியாகப்பட்ட புத பகவான் அஷ்டமஸ்தானத்திலும், ராசிக்கு 7லே சுக்கிரனும், லக்னத்திலே குரு பகவானும் சஞ்சரிக்கின்றனர். இந்த நாளிலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில சஞ்சலங்கள், இன்னல்கள் எல்லாம் மலை போல் பிரச்சனைகள் பனி போல் கரையும் என்னக்கூடிய இந்த நாளிலே உங்களுக்கு 9ஆம் இடத்திலே ஒரு பாக்கிய ஸ்தானத்திலே பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும்
செவ்வாய் சேர்க்கையினால் நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உங்களை வந்து சேருகின்றது. அதேபோல 9ஆம் இடத்திலே சனி, ராகு சேர்க்கை. நிழல் கிரகங்கள் உங்களுக்கு மறைமுகமான எதிரிகளை வெளிப்படுத்தி, அந்த எதிரிகள் யார் என்று அவர்களை வெல்லக்கூடிய திறமையை உங்களுக்கு தந்து, ஒரு இன்பமான சூழலை உங்களுக்கு தரவல்ல உள்ளது. துணிந்து செயல்படும்போது உங்களுக்கு எல்லா விதமான எதிரிகளும் விலகி, எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நீங்கள் மெரூன் நிறம் அல்லது பிரவுன் அந்த நிறத்தை அணியும்போது உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் நடைபெற உள்ளது. கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு இந்த நாளிலே வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகளும் காலதாமத விஷயங்களும் ஏற்படலாம். அதே போல உடலிலே ஸ்கின் அலர்ஜி என்று சொல்லக்கூடிய தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முடி கொட்டுதல், சற்று கண் பார்வையிலே சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உரிய மருத்துவ ஆலோசனை பெற்று மருத்துவருடைய பரிந்துரையாடல் மீது உங்களது எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களை எதிரிகளை சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கே எளிமையான முறையிலே தெரிந்துவிடும். எனவே நேயர்களே, நல்ல முறையிலே உங்களது வாழ்க்கையையும் வாழ்க்கை துணையையும் வழிநடத்தி இந்த நாளிலே பெரும் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நீங்கள் ஒரு சாதனையாளராக மாறக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே நீங்கள் வெளிர் நீலம் லாவெண்டர் என்று சொல்லக்கூடிய நிறத்தை பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல அமைதியான சூழலும் நல்ல வாழ்க்கையும் தரவல்ல. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் சுறுசுறுப்போடும் விறுவிறுன்னு நடக்கக்கூடிய நாள் இன்று. வேகத்தை குறைத்து வேகமாக செல்லும்போது உங்களுடைய கவனங்கள் ஈர்க்கப்படுகின்றனர். ஜனவசியமும் தனவசியமும் உங்களுக்கு இந்த நாளிலே ஏற்படுகின்றனர். மக்களிடையே நல்ல கருத்துக்களும் நல்ல பேர் அன்புகளையும் பெறக்கூடியவர்கள் நீங்கள். இங்கே இந்த நாளிலே தானம் தர்மம் செய்வது நல்லது. உங்களிடையே சில சில குறைகளை மறைத்து கொண்டு தானமும் தர்மமும் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமான முறையிலே ஜொலித்து உங்களுக்கு அநேக விஷயங்களும் நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இன்று. இந்த நாளிலே நீங்கள் தேடிய விஷயங்கள் அனைத்தும் கிடைக்கப்பெற்று அதே போல தானமும் செய்து வர உங்களுக்கு இந்த நாள் உங்களை பேரை சொல்லும் புகழ்ச்சியை உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே இளம் பச்சை நிறத்தை அணியும் போது உங்களுக்கு அதீத லாபங்கள் வந்து சேரக்கூடிய நாளாக அமையும். கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாளாக அமையப்பெறுகின்றது. கன்னிராசினியர்களுக்கு சில சில நேரங்களிலே சில பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி பல்வேறு இன்பமான சூழலை வந்து தரக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்த்த வேலை, அதே போல நீங்கள் படிக்க எதிர்பார்த்த கோர்ஸ், நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் அது அனைத்தும் நிறைவேறக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே நீங்கள் தேடி சென்று பல புதிய நண்பர்களை உருவாக்கி கொள்வீர்கள். புதிய நபர்களால் நல்ல வெற்றியும் உங்களது மதிப்பு மரியாதையும் வரக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே உங்களுடைய இன்பங்கள் பெருகி துன்பங்கள் நீங்கி ஒரு நிம்மதியான சூழலும் அதே போல உரிய அங்கீகாரமும் படிப்பிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாளாக அமையப்படுகின்ற நாள் இன்று. இந்த நாளிலே நீங்கள் இளஞ்சிவப்பு அணியும் போது உங்களுக்கு இனிமையான சூழல் வந்து சேரும். துளாராசி நேயர்களே, உங்கள் துளாராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாள் ஒரு திருப்திகரமான நாளாக அமைகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக சில பிரச்சனைகளை மாட்டி வந்து கொடுப்பீர்கள். அதெல்லாம் நீங்கி வம்பு வழக்குகள் நீங்கி உங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழலும் தன லாபங்களும் வரக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே எதிர்பார்த்த விஷயங்கள் காலதாமதமாகவும் அதே போல வாழ்க்கை துணையிடத்திலே சில சில பிரச்சனைகளும் கணவன் மனைவியிடையே சில கருத்து வேறுபாடுகள், காதல் திருமணம் செய்திருக்கக்கூடியவர்களுக்கு சில நேரங்களிலே எதிர்மறையான ஆற்றல்கள் வரக்கூடிய நாள் இன்று. உங்களது பார்ட்னரிடத்திலே அதாவது வாழ்க்கை துணையிடத்திலே சற்று கவனமாக இருந்து இந்த நாளினுடைய சில பிரச்சனை பாதிப்பிலிருந்து நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள். வீண் பேச்சுக்கள் பிரச்சனைகளை தரலாம். ஆகையால் இந்த நாளிலே அனாவசியமாக பேசாமல் சற்று கவனமாக இருந்து இந்த நாளினுடைய பிரச்சனையிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நீங்கள் வெண்மை நிற ஆடை அணியும் போது மன அமைதி மன நிம்மதி வந்து சேரும்.
அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே பிரயாணங்கள், தீர்த்த யாத்திரைகள் செல்லக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் சுற்றுலா செல்வது, பிரயாணங்கள் செல்வது, அதேபோல இழந்த சொத்துக்களை மீண்டும் பெறுவதற்கு முயற்சி எடுத்தல், தாயார், தந்தையார் வழி சொத்துக்களால் சில சிக்கல்கள் எல்லாம் அது சிக்கல் முடிச்சை அவிர்த்து உங்களது பாசத்தை உங்கள் சகோதர சகோதரிகளிடம் நிரூபித்துக் கொள்வீர்கள். உங்கள் தனித்திறமை வெளிப்படும். உங்களது கருணையும் பேர் ஆதரவும் சகோதர சகோதரிகளிடத்திலே வெளிப்படுகிற நாள் இன்று. இந்த நாளிலே நீங்கள் தீர்த்த யாத்திரை செல்லுதல், அதே போல நெடுந்தூர பிரயாணங்கள் செய்வது சிறந்த ஒரு செயலாக உங்களுக்கு அமையப்பெறுகிற நாள் இன்று. இந்த நாளிலே நீங்கள் டார்க் எல்லோ, அதாவது எல்லோ ஆக்கர்னு சொல்லுவாங்க, அந்த டார்க் எல்லோவை பயன்படுத்தும் போது உங்களுக்கு எல்லா விதமான சிறப்பான விஷயங்களும் நடைபெறுகிறது. தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளிலே உங்களுக்கு ராசியிலே சுக்கிரன் சஞ்சரித்து ராசினான குரு 7ஆம் பார்வையாக பார்த்து, அதனோடு இல்லாமல் சூரியன், புதன், செவ்வாய் 2ஆம் இடத்திலே அமையப்பெறுவதால் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலே சுடுசொல் பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களிடம் பணி செய்யக்கூடிய ஆட்களிடத்திலே கடுமையான சொற்கள், கடுமையான தன்மையை காட்டாமல் அன்பான சூழலிலே பயன்படுத்தினால் உங்களது வாழ்க்கை முன்னேறுவதற்கான விஷயங்களை அதுவே செய்து தரும். அதே போல பிற இடத்திலே கடும் சொல், சுடுசொல் பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களிலே நல்ல லாபங்கள் வந்து சேரக்கூடிய மாதம். இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள், ஆரோக்கியங்கள் வந்து சேரும். அதே போல கடுமையான சொற்களை பயன்படுத்தாதீர்கள். ஏனெனில் ராசியிலே 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானமாக சொல்லப்படுகிறது. அந்த இடத்திலே 2 நெருப்பு கிரகங்கள் வந்து அமையப்பெறுவதால் பணியாளர்களிடத்திலே சுடுசொல் பேசுவது, வீட்டிலே டென்ஷன், அந்த மாதிரியான விஷயங்களை குறைத்து கொள்ளுங்கள். பல்வேறு உடல் பயிற்சிகளை செய்து கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். இந்த நாள் சிறந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கருமை நிற ஆடையை பயன்படுத்தும் போது சனியின் தாக்கங்கள் நிவர்த்தி அடைய பெற்று ஆயுள் ஆரோக்கியங்கள் வந்து உங்களை சேர்க்கின்றன. மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்கு இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களிலிருந்து சற்றே பிரச்சனைகள் நீங்கி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக அமையப்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள், அதே போல உறவினர்களிடத்திலே நட்பு பாராட்டுதல், பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேருதல், அதே போல பண்டிகைகள், கேளிக்கை கொண்டாட்டங்களிலே ஈடுபடக்கூடிய நாள் இன்று. சுபவிரயங்கள், அதே போல சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் ஆகாமல் இருந்து இந்த ஆண்டிலே திருமணம் நடந்து முடிய வாய்ப்பு உண்டு. அதே போல படிக்கின்ற குழந்தைகள் நர்சிங் கோர்ஸ், அதாவது பிறருக்கு உதவி செய்யக்கூடிய உபகரணங்கள், மருத்துவத்துறையிலே சாதனை செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் இந்த நாளிலே உங்களுக்கு சிறந்த முறையிலே வருகின்ற மாதங்களிலே மருத்துவத்துறையிலே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழ்ச்சி வரக்கூடிய மாதமாக அமையப்படுகிறது. இந்த நாள் உங்களுக்கு இனிமையான அமையப்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடை அணியும் போது உங்களுக்கு எதிரிகளுடைய தாக்கமின்றி உங்களுடைய தயால குணம் வெளிப்படுகிறது. கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு இனிமையான நாளாக அமையப்பெற்றாலும் சில நேரங்களிலே மனக்குழப்பங்களும் மன சஞ்சலங்களும் நீங்கள் மாட்டிக்கொள்கிறீர்கள். இந்த நாளிலே நீங்கள் தேடிய நபர்கள், உறவினர்களால் சில பிரச்சனைகள் வரலாம். பிரச்சனைகள் உங்களை நீங்கள் குறைத்து கொள்வது மிகவும் சிறப்பு. உங்களது உயரதிகாரத்திலே கவனம் தேவை. அதே போல புதிய தொழிலில் ஈடுபடும் போது புதிய விஷயங்களை துவங்காமல் இருப்பது சிறப்பு. இந்த நாளிலே புதிய விஷயங்களை செய்யாதீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்களை செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆகையால் செய்யக்கூடிய ரெகுலர் ஒர்க் அதையே செய்துவார்கள். புதிய விஷயங்களை துவங்காமல் இருப்பது சிறப்பு. இந்த நாளிலே உங்களது நண்பர்களிடத்திலே மிகவும் கவனமாக இருங்கள். கடனாக சில காசுகளை பெற்று ஏமாற்றக்கூடும். எனவே நேயர்களே, இந்த நாளிலே பண விஷயங்களில் சற்று கவனமாக இருங்கள், மிகவும் சிறப்பு. இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடையை பயன்படுத்தினால் மிகவும் சிறப்பாக அமையும். மீனராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே நல்ல சுபிட்சங்களும் தேடிய விஷயங்களிலே ஜெய காரியங்களும் நடைபெற உள்ள நாளாக அமையப்படுகிறது. மீனராசியினுடைய அதிபதியான குரு பகவான் நாளிலே அமர்ந்து, அதே போல 11ஆம் இடத்திலே சனி ராகு சேர்க்கை, 10ஆம் இடத்திலே ஒரு சூரியனும் புதனும் செவ்வாயும் சேர்வது அரசாங்கத்திலே நல்ல தொழிலும், அதே போல அரசாங்கத்தினுடைய பணியாளர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நாட்கள் இன்று. இந்த நாளிலே அரசாங்கத்திலே வேலை செய்யக்கூடிய குடியிருப்பு அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நாள், அரசு உதவிகள் பெறக்கூடிய நாளாக அமையப்படுகிறது.
இந்த நாளிலே சூரியனுடைய பேரருள் உங்களுக்கு பெறக்கூடிய ஒரு இனிமையான நாள். இந்த நாளிலே பல்வேறு தோஷங்கள் நீங்கி உங்களுக்கு இன்பமான செய்திகளும், இன்பமான சூழலும் வரக்கூடிய நாள். இந்நாளிலே சிவப்பு நிற ஆடையை உடுத்தி வர உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் சுபிட்சமாக நடைபெற்று எல்லா விதமான இன்பமான சூழல் வந்து சேரக்கூடிய ஒரு இனிமையான நாள் இன்று. எனவே நேயர்களே, 12 ராசிக்காரர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.